இந்தியா ஃபுல்லா உள்ள எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்ந்து 55 கோடியே 97,56,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் கேம்பெயின்காக மட்டுமே. இதுல எவ்வளவு ஆட்ஸ் இருக்குன்னு பாரு. 1,11,086 ஆட்ஸுக்காக வெறும் இந்த கேம்பெயின் நாட்கள்ல மட்டும் இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. வெறும் இந்த ஆட்ஸுக்காக மட்டுமே 55 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இதுல எந்த கட்சி டாப்ல இருக்கு அப்படிங்கறதுனா அடுத்த ரிப்போர்ட்லயே கொடுத்திருக்காங்க பாரு. இது என்னது டாப் அட்வர்டைசர்ஸ் சொல்லி ஒன்று போட்டிருக்கீங்க. அதில் பாரதிய ஜனதா பார்ட்டி 163 மில்லியன், பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் 143 மில்லியன். பாரதிய ஜனதா பார்ட்டி ஓகே, பிஜேபி. இந்த பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் அவங்க யாரு? இந்த பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ரூலிங்ல இருக்க பார்ட்டி பிஜேபி. பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது டிஎம்கேக்காக கேம்பெயின்காக ஒர்க் பண்ற ஒரு பிரைவேட் கம்பெனி. அவங்க வந்து 143 அதாவது 143 மில்லியன்ங்கிறது 14 கோடி செலவு பண்ணியிருக்காங்க கேம்பெயின்காக. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா அளவில் அவங்க ஆட் பிளேஸ் பண்ணி எடுத்த ரெவன்யூ தான். ஒரு 15 ஸ்டேட்டுக்கு மேல ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது வந்து பிஜேபி. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஒரு 10 வருஷம் பவர்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற வகையில் டிஎம்கே வந்து, அதாவது இந்த பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்குங்கிற இந்த பெண் டிஜிட்டல் டீம் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனா இதுவே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா சென்ட்ரல்ல இருக்க ஒரு கட்சியோட, ஒரு ஸ்டேட்ல ஆள்ற ஒரு கட்சியோட ஒரு டிஜிட்டல் டீம் வந்து இறங்கி ஈக்குவலா காம்படிட் பண்றதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனா நியர்பை பார்த்தனா ரெண்டு பேரோட அந்த ஸ்பெண்ட் பண்ண வேல்யூமே கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. அந்த